எல்லா துறையிலயும் உதவிங்க. எல்லா துறையும் தெரியும். ஆர்ட் ஒர்க்கும் பண்ணுவீங்க. எடிட்டிங்கும் பண்ணுவீங்க. இதனால டைரக்டர்கள் கூடலாம் சில முரண்பாடுகள் ஏற்படும். அத எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஆ இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு குடுக்குறீங்க. ஓகேவா? இப்ப இந்த வீட கட்டணும் அப்படின்னு குடுக்குறீங்க அப்படின்னும்போது, அவங்க அந்த வேலைய கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, நீங்க தலையிட போறதில்ல. அவங்க அந்த வேலைய கரெக்ட்டா பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு அந்த வேலை தெரியும். தெரியுன்றதுனால நான் சரி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அது ஏன் பண்ணணும்? அந்த வீடு நல்லா வரணும்னு தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுதான் இப்போ ஒரு சில பேருக்கு நான் எடிட்டிங் எனக்கு உண்மையாலுமே எனக்கு எடிட்டிங் அதாவது எனக்கு எடிட்டிங் தெரியாது. ஆனா, உங்கள மாதிரி ஆளுங்க கூட இருந்தீங்கன்னா, "பிரதர் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அத இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி குடுத்துருக்கீங்க. நம்ம அந்த படத்துல. ஓகேவா? ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் எப்படின்னா, நான் நான் நடிச்ச படமாவே இருந்தாலும், நான் அத எத்தன வாட்டி பார்த்தாலும், அத நான் என் படமா பார்க்கவே மாட்டேன். நான் ஆடியன்ஸா தான் பார்ப்பேன். ஏன்னா நான் ஆடியன்ஸா 3 மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, நான் பண்ற தப்பு எனக்கு தெரியும். அந்த தப்ப சரி பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். நான் இப்பயே சொல்றேன். நான் தப்பு பண்ணாமலாம் கிடையவே கிடையாது. இப்ப வரைக்குமே நான் பீச்சாங்கில் இன்னும் 2, 3 சீன்லாம் இருக்கு. அது இன்னும் நல்லா நடிச்சிருக்கணும்னு இப்ப வரைக்குமே எனக்கு தோணும். நான் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, அதுல நான் இன்னும் நல்லா நடிச்சிருக்கணும்னு இப்ப வரைக்கும் எனக்கு தோணும். ஸோ நான் என்னன்னா, என்னுடைய என்னுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஏன் அப்டின்னா, என்னால அத திரும்ப சரி பண்ண முடியாது. ஆனா, அந்த மாதிரி சின்ன சின்ன தப்ப அடுத்த வர ப்ராஜெக்ட்ல கூட பண்ணிறக்கூடாதுன்றதுக்காக நான் பார்க்குறது தான் அது எல்லாமே. ஸோ அப்டின்னம்போது, எனக்கு ஆர்ட் ஒர்க் தெரியலாம் இல்லங்க. என்னன்னா, பீச்சாங்கையில நடந்தது தான். ஆ ஒரு குடோனு. டைரக்டர் வந்து எனக்கு குடோன் தான் வேணும்னு சொன்னாரு. நான் வந்து இங்கேருந்து பாண்டிச்சேரி இப்போ ஃபர்ஸ்ட்டு நாங்க பின்னி மில்ஸ் போனோம். ஒரு நாளைக்கு ரூ. 25,000 20 நாள் நாங்க ஷூட் பண்ணணும்போது அது ஒரு ரூ. 5,00,000 ஆயிடும். அதுக்கு ஆர்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒரு பாதிக்கு பாதி போட்டா கூட ஒரு ரூ. 7,50,000 வந்துருது. அத தாண்டி நீங்க வந்து உடைஞ்ச கார்லாம் கொண்டு வரணுமோ, நீங்க சேட்டா கிட்ட தான் போய் நிக்கணும். ஒரு காருக்கு ரூ. 2,500 ப்ளஸ் ரூ. 1,000 வந்து நீங்க டிரைவர் பேட்டா குடுக்கணும். அது ஓடுதோ ஓடலையோ அவங்களுக்கு நீங்க டெய்லி குடுத்தாகணும். அது ஒரு 20 நாள் நீங்க கணக்கு போட்டாலும் ஒரு 3, 3,50,000 வந்துரும். அந்த கார பழசாக்குறதுக்கு ஒரு காசு, அது மறுபடியும் புதுசாக்குறதுக்கு ஒரு காசு. இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு ரூ. 12,00,000 வந்துருச்சு பட்ஜெட். பீச்சாங்கியோடைய மொத்த பட்ஜெட்டுமே நாங்க போட்டது ஒரு 50, 60 லட்ச ரூபா தான் போட்டோம். அதுல எல்லாம் போயிருச்சுன்னா, இதுல எப்படி நீங்க 12, 13 லட்ச ரூவா செலவு பண்ண முடியும்னு யோசிக்கும்போது, ஒரு வாரம் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. அதனால பிரேக்கு. அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப கூட அகிலன்னும் இருப்பான். அவன் என்ன பண்ணான்னா, எங்க ஏரியாவுக்கு போலாமான்னு பாண்டிச்சேரி போறோம். அங்க போனா குடோனு. மாசத்துக்கு ரூ. 10,000 தான் ரெண்ட் அப்படின்னாங்க. ஓகே சூப்பர்ன்னா, எங்க டைரக்டர் வந்து நான் அங்கலாம் வர முடியாது. நான் சென்னைய தாண்டி வரமாட்டேன்ட்டாப்ல. ஓகே. இது ஒரு லாக் இருக்கா? நீட்டா வந்துட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த படத்துக்கு ஒரு கார் ஒண்ணு தேவைப்படுது. ஆம்னி கார் தான் வேணும் அப்படின்னு சொல்ட்டாரு. ஆனா ஆல்ரெடி இருக்கிற கலர் இருக்கக்கூடாதுன்னாரு. என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ அவர் என்ன சொன்னாரு, "நீங்க சேட்டா கிட்ட வாங்கி வேற பெயிண்ட் பண்ணுங்க." இது செலவு தான். ஒரு ரூ. 1,50,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்ப என்ன யோசிச்சேன்னா, நீட்டா OLXல பார்க்குறேன். ஒரு ஆம்னி கார் இருக்குன்னா. நீட்டா போறேன். அவன் போட்டிருந்த ப்ளூ கலரு. சரி வாங்கிட்டு சொந்தமா வாங்கிட்டு ரூ. 30,000 தான். வாங்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலான்னு போனா, ஆல்ரெடி அது ஒரு குண்டக்க மண்டக்க கலர்ல தான் இருந்துச்சு. ஓகே. பெயிண்ட் அடிக்கிற வேலை மிச்சம் தான்னு சொல்லிட்டு, அந்த கார நாங்க எடுத்துட்டு வந்துட்டு, நாங்க அத என்ன பண்ணிட்டோம்னா, எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் லாரன்ஸ் இருக்காப்புல. அவர்ட்ட குடுத்துட்டோம். அவரு வந்து அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் கூட அசோசியேட் ஆனதுனால, ஆர்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வண்டியாவும் அது யூஸ் ஆச்சு. ஷூட்டிங்கும் யூஸ் ஆச்சு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார மறுபடியும் ரூ. 20,000க்கு வித்துட்டேன். இப்ப என் செலவு என்ன ஆச்சு? ரூ. 10,000. ஆனா இதே ரூ. 1,50,000 செலவாக வேண்டிய இடத்துல ரூ. 10,000. ஸோ இந்த ஐடியாவ குடுத்தது வந்து என் கூட இருந்தவங்க தான். கார்த்திக். நாம எதுக்கு வந்து மோகன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான். நாம ஏன் இங்க வந்து வாடகைக்கு எடுக்கணும்? நாம சொந்தமா ஒரு கார் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு, அத திரும்பி வித்துரலாம்ன்னு குடுத்த ஐடியாவே அவன் தான். அப்போ அவன் குடுத்த ஐடியா எனக்கு கரெக்ட்டா பட்டுச்சு. அவன் ரூ. 30,000க்கு நான் கார வாங்கிட்டு, நான் ஒரு 1 மாசம் யூஸ் பண்ணிட்டு, அத நான் மறுபடியும் ரூ. 20,000க்கு வித்துட்டேன். ஸோ இது என் தாட்டா இருந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் நான் இங்க வரேன். அம்பத்தூர்ல ஒரு குடோனு 2 குடோன் பார்க்குறேன். ஒண்ணு கதை எனக்கு தெரியுன்றதுனால அந்த அழுக்கு மாரியே குடோன். இன்னொன்னு வைடு ஹைட்டு. ஆனா, ரொம்ப புதுசா இருந்துச்சு. டைரக்டர் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பழைய குடோன் இருந்தாலும் ஓகே சொல்றான்னு காமிச்சேன். எனக்கு வேணாம் அப்டின்ட்டு. நீங்க நம்ம கதைக்கு ஏத்த மாரி தான் அழுக்கா இருக்கு. எனக்கு வேணாங்க அப்டின்ட்டு. புதுசா ஒரு குடோன் இருந்துச்சு. அது காமிச்சேன். இது ஓகேங்க. இத அழுக்கு பண்ணிருங்க அப்டின்ட்டாரு. அப்டியே பார்க்குறேன். ஓகே. ஆனா அழுக்கா இருக்கிற குடோன் வேணாம். ஆனா புது குடோன் அழுக்கு போடணும்னு இப்ப ஆர்ட் டைரக்டர் கிட்ட கேட்கிறேன். அவரு பில்ல போட்டு குடுக்குறாப்ல. எவ்வளோ? ரூ. 50,000 போட்டு குடுத்தாப்ல. அத அழுக்கு பண்றதுக்கு. சரி நான் என்ன பண்ணேன், ரூ. 50,000 கையில மொத்தமா குடுத்துட்டேன். அடுத்த நாள் மெட்டீரியல்லாம் வருது.
மோகன் என்ன பண்ணான்னா, காலையில வந்து இறங்குனோனே மெட்டீரியல் லிஸ்ட் எடுத்துட்டான். ஓகேவா? லிஸ்ட் எடுத்துட்டான். ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்து என்கிட்ட இன்னும் ரூ. 30,000 ஆகும். எதுக்கு அப்படின்னு. இல்ல மெட்டீரியல் எல்லாமே காஸ்ட்லி. அப்படியா? ஓகே. நான் ஈவினிங் சொல்றேன் என்னான்ட்டு அப்படின்ட்டேன். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, பில் கொண்டு வந்து குடுங்க அப்படின்னேன். பில்லு நான் நாளைக்கு தாங்க குடுப்பேன். சரி நீங்க நாளைக்கு குடுங்க, நான் அதுக்கப்புறம் குடுக்குறேன் அப்படின்னு. ஓகேவா? கொண்டு வந்து குடுக்குறாப்புல ரூ. 33,000. அதே மெட்டீரியலு அவர் வாங்குன அதே கடையில எங்க ஆள் கொட்டேஷன் வாங்கிட்டு வரான் ரூ. 8,800. ஓகேவா? அப்போ நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்ற அப்படின்னும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. வெளுக்க வேண்டியதாகி போச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நான் ஒண்ணும் எங்க அப்பா அப்படியே கோடிக்கணக்குல பணத்த வச்சு நான் இந்த படத்த பண்ணல. நான் என் வீட்ட அடமானம் வச்சு படம் பண்றேன். என் வீட்ல இருக்கவங்க ஆ என் வீட்ல இருக்கவங்களுடைய நகை எல்லாத்தையும் நான் அடமானம் வச்சு படம் பண்றேன் அப்படின்னும்போது, என்ன நீ ஏன் ஏமாத்துற? நீ கேட்டவன் நான் காசு குடுத்துட்டேன். அந்த காசுக்குள்ள நீ முடிக்க முடியணும். இல்ல நீ அத கேட்டுருக்க கூடாது. பாதியில விட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தது தான். வேலை செய்யின்னு சொல்லாத. நீ செஞ்சுரு. நீட்டா கம்ப்ரஸர் தூக்கி அடிச்சு விட்டேன் போடா மயிருன்ட்டு. இப்போ பழைய கார் வேணும். ஓகேவா? சேட்டா கிட்ட போயிட்டு என்னால ஒரு ரூ. 3,00,000 குடுக்க முடியாது. நீட்டா ஒரு 2 நாள் சுத்துனேன். சுத்தி இந்த பழைய டிங்கரிங் கடையிலலாம் இருக்கும்ல, ஸ்கிராப்ல இருக்க காரு. வண்டிய வச்சேன். 6 கார தள்ளிட்டு வந்தேன். அங்க இருக்கிற பழைய பெயிண்ட் டப்பா, கண்ணாடி, குப்பை, கிப்பை, டயரு, கீரு எல்லாத்தையும் தூக்கி காருக்குள்ள போட்டு அள்ளிட்டு வரேன். அங்க வந்து குப்பையா கொட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, நம்ம டைரக்டரோட வந்துட்டாப்புல. வந்துட்டு நீங்க எப்படிங்க இது பண்ணலாம்? என்ன அவன் ஏமாத்துனான், நான் அடிச்சேன். இவ்வளோதான். அவன் ஏமாத்துனா நான் ஏன் அடிக்க போறேன்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் பண்ணது தப்பே கிடையாது. ஓகேவா? அப்போ அப்போ என்ன கார வந்து இறக்கிட்டேன். நீங்க பழசு பண்ண வேண்டியதே இல்ல. ஆல்ரெடி இது பழைய காரு. நீட்டா அந்த 5 கார நிப்பாட்டணும். இப்போ அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பைடர் வெப் போடணும் அப்படின்னாங்க. எவ்வளோன்னா ரூ. 60,000 அப்படின்னேன். சரி நான் பார்த்து விடுங்க அப்படின்னு. யூடியூப்ல போய் போட்டேன். லப்பர் சிந்தெட்டிக். ஓகேவா? அத வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லிட்டர் வாங்குனேன். ட்ரில்லிங் மிஷின். இத்துணூண்டு பிளாஸ்டிக் டப்பா. எக்ஸாஸ்ட் ஃபேனுடைய ரிவர்ஸ். போட்டு தூக்கி அடிச்சு விட்டேன். உக்காந்துருச்சு ஸ்பைடர் வந்து. ரூ. 450 முடிஞ்சு போச்சு. பட்ஜெட் எவ்வளவு? ரூ. 60,000. ஸோ இங்க என்னன்னா, நீங்க இறங்கி வேலை செய்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, உங்க படத்த உங்களால பட்ஜெட்ல பண்ண முடியும். இங்க இறங்கி வேலை செய்றதுக்கு யோசிக்கிற சோம்பேறித்தனம் படுறவங்களுக்கு தான், அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்க குடுக்க வேண்டியது இருக்கும். என்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தா நான் குடுத்துடலாம். என்கிட்ட இல்லன்னும்போது என்கிட்ட உழைப்பு தான் இருக்கு. என்கிட்ட நேரம் தான் இருக்கு. அத நம்பி தான் நான் வந்து சினிமாக்குள்ளேயே வந்தேன். அவங்க சொன்னா நான் எடுத்த அந்த பிரேக் 1 வாரத்துக்குள்ள நானு செட்டப்பே ரெடி பண்ணி நாங்க ஷூட் போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பார்த்த குடோன் இருக்குல்ல, அது 1 மாசத்துக்கு ரூ. 40,000 தான் வாடகை. ரூ. 40,000 பிளஸ் இது இதுன்னு சேர்த்து நான் ரூ. 1,00,000ல செட்டப்பே போட்டு முடிச்சேன். எப்படி 12,00,000 வந்த பட்ஜெட்ட நான் ரூ. 1,00,000 போட்டு முடிச்சேன். இப்படிதான் நான் பீச்சாங்க பண்ணது. ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. இந்த கோடா இதெல்லாம் நம்மளால கம்மி பண்ணவே முடியாது. அத அப்படிதான் பண்ணி ஆகணும். எங்க தேவையோ அங்க பணத்த நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். எங்க தேவையில்லையோ அங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லன்னு நான் சொல்ல வரேன். ஸோ வேற என்ன பண்ற இது 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 நமக்கு தெரிஞ்ச விஷயமா? இது எல்லாமே எனக்கு அங்க தெரிஞ்சுக்கிட்டது தான். எனக்கு ஆல்ரெடி எதுவுமே தெரியாது. தேவைன்னு வரும்போது தெரிதலும் அதிகமாயிருச்சு எனக்கு. ஓகே. இது என்ன அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு நம்ம யோசிக்கும்போது, அதுக்கான ஸ்டெப்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வரும்போது தான் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு இப்ப வரைக்குமே, இதுக்கப்புறமுமே யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். இயக்குனர்லாம் வந்து பெரிய ஹீரோ கிட்ட போகும்போதுதான் காத்துறோனி செய்றான். நம்ம கிட்ட வந்து சின்ன கருத்து நமக்கு சொன்னா, "கார்த்தி அப்படி, திமிலி" அப்படின்னாங்க. இத நீங்க எப்படி இந்த கப் என்ன கலர்ல இருக்கு? இல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது? இது ரெட்டே தெரியும். ஓகேவா? ஆனா ஒயிட்டும் இருக்கு. இவ்வளோதான். மேபி அவங்களுக்கு கார்த்திக்குடைய அந்த கோணம் தெரியலாம். கார்த்திக்கிட்ட இன்னொரு கோணம் இருக்கு. ஓகேவா? இங்க நெறைய பேர் என்ன தெரியுமா? ஒருத்தன நல்லவன்னு அக்செப்ட் பண்றதுக்கு சுத்தி, சுத்தி அவங்க தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒருத்தன் கெட்டவன்றத அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரேம் போதும் இவன் கெட்டவன்னு சொல்லிட்டு ஏன்னா, இங்க அவங்களுக்கு கெட்டவன்னு சொல்றது தான் தாட். இப்போ நெறைய பேரு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூல வீடியோஸ்ல நான் எல்லாரையும் குறை சொல்றேன்றாங்கல்ல. நான் மத்தவங்கள மாதிரி இல்ல. மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர்ஸ் இப்படி, புரொடியூசர்ஸ் இப்படி பொதுவா சொல்லுவாங்க. அதுதான் எல்லாரையும் குறை சொல்றது. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இவங்க இப்படி, இவங்க இப்படின்ட்டு நான் ஒண்ணும் எல்லாரையும் சொல்லலையே.
அவங்க தான் எல்லாருமேவா சினிமால? இல்லையே. சினிமால அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொன்னேனே தாண்டி, நான் யாரையுமே பர்சனலா அட்டாக்கே பண்ணி, அவங்க கேரக்டர் எப்படி? அப்படின்னு நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். ஜென்ரலா ஒரு விஷயம் பேசும்போது, நான் ப்ரொஃபஷனலா தான் பேசுறேன். அந்த அறிவு கூட இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன நல்லவனா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒருத்தன் இப்ப எனக்கு பிடிக்காதவனாவே இருந்தாலும், அவன் ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்னா, அதுல இருக்கிற நல்லது, கெட்டது என்னன்றத ஆராயறது தான் என் அறிவு. ஓகேவா? ஆனா, குருட்டாம்போக்குல எனக்கு அவன பிடிக்கலன்றதுக்காகவே அவன் பேசுறது எல்லாமே சரியில்லன்னு சொல்றது இருக்குல்ல. அதனால இழக்க போறது நான் தானே தாண்டி அவன் கிடையாது. இங்க வந்து கார்த்திக் வந்து இப்படி, அப்படி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, யாருமே கார்த்திக்குடைய இடத்துல இருந்து பார்க்கல. ஒருவேள அவங்க பார்த்தா இல்ல நான் வந்து என் பக்கத்து வீடு எரியுது. நான் ஓடி போய் அத அணைக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? அதுக்காக கார்த்திக் வந்து ரவுடின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா, அந்த தீ எனக்கு பரவிறக்கூடாது. ஆனா இவங்கலாம் எப்படி தெரியுமா? அடுத்தவங்க வீடு தீ பரவும்போது ஜாலியா பார்த்துன்னு இருப்பாங்க. தான் வீட்டுக்கு வரும்போது அப்படியே கம்முனு அவங்க மாட்டிட்டு முழிப்பாங்க தெரியுமா? அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஏன்டா கார்த்திக் இப்படியான்னு அணைக்க ட்ரை பண்ணான்ட்டு. அதுவரைக்குமே அவன் வந்து கெட்டவனா தெரியலாம், என்னவானா தெரியலாம். அவங்க அடிபடுறதுக்கு முன்னாடியோ, ஏமாறுறதுக்கு முன்னாடியோ, அவங்களுடைய பொருள திருடுறதுக்கு முன்னாடியோ அவங்க அப்படி தெரியலாம். ஆனா, இது வேற. நான் வந்து ஷூட்டிங்க்கு கரெக்ட்டா வரலன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஒரு ஒரு ஆக்டர் என்ன பண்ணணும்? நல்ல நல்ல கதைய சூஸ் பண்ணணும். அவன் நல்லா நடிக்கணும். அவன் டைமிங்க்கு வரணும். அந்த டீமுக்கு அவன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். இதுவரைக்கும் ஒரு 4 பேர் இருக்கானுங்கல்ல. இந்த டி.ஆர். பாலா, இந்த ஆறு பாலா, இந்த ஆதிரை, இந்த கர்ணன் மாரியப்பன் இந்த 4 பேரு, இவங்க 4 பேர் தான் கேங்கா சுத்திட்டு இந்த கமெண்ட்லாம் சல்லித்தனமா போடுவாய்ங்க. அவைங்க 4 பேரும் அவைங்க தப்ப மறைக்கிறதுக்கு ஒண்ணு பேசுவாய்ங்க. ஒரே ஒரு கேள்வி தான். கார்த்திக் கரெக்ட்டா வராமலையா அப்ப நீங்க ஷூட்டிங் முடிச்சிட்டீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுல அந்த கர்ணன் மாரியப்பன் விட்றேன். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு படமே எடுக்க தெரியாது திருட்டு பையன். அதனால அவனுக்கு மண்ட மேலயே கொட்ட வேண்டியதாயி போச்சு. இந்த டி.ஆர். பாலா, இந்த ஜின்னுன்னு ஒரு படம் பண்ணான் இல்லையா? அவனுக்கு படமே எடுக்க தெரியல. அதனால படமே டிராப் ஆயிருச்சு. ஓகேவா? ஆனா, ஸ்பாட்ல நான் கரெக்ட்டா இருந்தேனா இல்லையான்றது தான் முக்கியம். நான் நடிச்சேன். இந்த ஆதிரையும், அந்த ஆறு பாலா இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து, நான் கரெக்ட்டா வராம தான் படத்த முடிச்சிட்டீங்களா? பாதியில விட்டு ஓடுன நாய்ங்க தானடா நீங்கன்னு நான் சொல்ல தோணுமா இல்லையா? இந்த ஆதிரையும் பாதியில விட்டு ஓட்டான். அந்த ஆறு பாலாவும் பாதியில விட்டு ஓட்டான். உங்களுக்கே தெரியும் யாரு உட்காந்து எடிட் பண்ணது, படத்த பார்க்குற மாரி கொண்டு வந்ததுன்றது. ஏன்னா, அத பண்ணதே நீங்க தான். ஓகேவா? இதுதான் விஷயமே. இங்க என்னன்னா, இவனுங்க ஒரு தப்பு பண்றானுங்க. அத ஒருத்தன் தப்புன்னு சொல்றான் தெரியுமா? அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இங்க சினிமால முக்காவாசி பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நான் தப்பு பண்ணுவேன். ஆனா, அத நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் பாத்தியா? அது என்னால முடியாது. என்கிட்ட இருக்கும்போது கரெக்ட்டா இரு. இல்லையா? கிளம்பிட்டே இரு. இவ்வளோதான் என் லாஜிக். அதாவது அந்த மாதிரி அயோக்கியனுங்களுக்கு, அந்த மாரி திருடனுங்களுக்கு, அந்த மாரி ஃப்ராடுங்களுக்கு, அந்த மாதிரி மொள்ள மாரிங்களுக்கு நான் கெட்டவனா தெரியறத நான் பெருமையா நினைக்கிறேன்.